الحمد لله رب العالمين عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في شأن حبيبه محمد صلى الله عليه وسلم مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. وقال تعالى أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في الحديث الشريف صوموا تصيحوا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்ம உயிரிலும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உலக சத்திய சகாபாக்கள், தாபிஈன்கள், அலிமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இறை தேச செல்வர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் புனிதமான இந்த நாளில் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் பெற்ற உயர்ந்த நன்மக்களாக ரப்பல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் வந்து தந்தருமாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, புனிதமான ஒரு ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்த நிலையில் ஷஅபானுடைய இறுதியில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் 2 மாதங்களுக்கு முன்பதாகவே வரவேற்றோமோ அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த ரமலானுடைய மாதம் இன்னும் சில தினங்களில் நம்மை வந்து அடைய இருக்கின்றது. அன்பானவர்களே, ரமலான் என்ற வார்த்தையுடைய பொருள் ரமலான் என்றால் கரிசல் என்று பொருள். மனிதர்கள் செய்த எல்லா பாவங்களையும் கரிக்கக்கூடிய, எல்லா பாவங்களையும் பரிசுத்தப்படுத்தி அந்த மனிதர்களை புனிதர்களாக மாற்றக்கூடிய உன்னதமான ஒரு மாதம்தான் ரமலான் என்று சொல்லக்கூடிய புனிதமான மாதம். நபி அவர்கள் அந்த மாதத்தை வெறும் ரமலான் என்று சொல்ல வேண்டாம், ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக பேசுவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆன் அருளப்பெற்ற ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ரமலானுக்கும் குர்ஆன்
ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது தெளிவாக பேசுவார்கள். ஒவ்வொரு வருடமும் புனிதமான ரமதானுடைய மாதம் வருகின்றது. அந்த ரமதானுடைய மாதத்தை வீணடிக்காமல் அது எந்த அளவிற்கு இரவு காலங்களில் நின்று தொழுவது, பகல் காலங்களில் நோன்பு வைப்பது, அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பு தேடுவது, தான தர்மங்கள் செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும். தவறான பேச்சுக்கள், தவறான சிந்தனைகள், உள்ளத்தால் கூட தவறான சிந்தனைகளை சிந்திக்காமல் நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். என்றால் இந்த உலகத்திற்கு வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மிம்பருடைய படியில் ஏறுகின்றார்கள். ஏறக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் படியில் ஏறும் பொழுது, இரண்டாவது படியில், மூன்றாவது படியில் ஏறும் பொழுது தொடர்ந்து ஆமீன் 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 என்று 3 தடவை சொல்ல அருமை சஹாபாக்கள் அதற்கு விளக்கம் கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், 3 படியில் ஏறும் பொழுது நாங்கள் ஆமீன் என்ற வார்த்தையை பதிவு செய்ததில்லை, என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் தருகின்றார்கள். அத்தானி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்தில் வந்தார். வந்து சொன்னார், யா முஹம்மத், மன் அதரக அஹத வாலிதைஹி, மன் அதரக அஹத வாலிதைஹி ஃபமாத ஃபதஹல النار فأبعده الله. குல் ஆமீன். உலகத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தாய் தந்தை இருவர்களை ஒருவர் பெற்றுக்கொண்டு, தாய் தந்தையை பெற்றுக்கொண்டு அல்லது இருவரில் ஒருவரை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்ல முறையில் உபகாரம் செய்யாமல், நல்ல முறையில் பணிவிடை செய்யாமல், அந்த தாய் தந்தையுடைய மனதை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி உலகத்தில் யார் வாழ்ந்து அவர் நரகத்தில் நுழைந்தார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பெருமானார் ஆமீன் என்று சொன்னார். உலகத்தில் பெற்றோர்களை ஈன்றெடுத்தவர்கள், பெற்றோர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யாருக்கு வழங்கினானோ அந்த பெற்றோர்களை மதிக்காதவர்கள், பெற்றோர்களை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சபிக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார். உலகத்தில் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருள் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வயதான பெற்றோர்கள், தாய் தந்தைகள். அந்த தாய் தந்தைகளுடைய துஆவையும் அவர்களுடைய அன்பையும் பெறும் பொழுது ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு உயர்ந்த பாக்கியத்தை வழங்குகின்றான். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இரண்டாவது படியில் ஏறும் பொழுது மன் அதரக ஷஹர ரமதான், யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து பெற்றுக்கொண்டு, ரமதானுடைய மாதம் பிறை ஒன்று பிறந்தது, அந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து பகல் காலங்களில் நோன்பு வைக்கவில்லை, இரவு காலங்களில் நின்று தொழவில்லை, பகல் காலங்களில் நோன்பு வைக்காமல் இரவு காலங்களில் நின்று தொழாமல் அந்த ரமதானை எந்த அளவிற்கு பாலடிக்க முடியுமோ, வீணடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு யார் அந்த ரமதானுடைய மாதத்தை வீணாக்கினார்களோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவர்கள் தூரமாகிவிட்டார்கள், அல்லாஹ் சபிக்கின்றான் என்று சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஜிப்ரீல் மூலமாக, யா ரசூலல்லாஹ், மன் ذكرت عنده فلم يصلي عليك, உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சபிக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஆமீன் என்ற வார்த்தையை சொன்னார்கள் என்றால், அருமையான பெருமக்களே, இந்த 3 தகவல்களில் இரண்டாவது விஷயம், ரமதானுடைய மாதம் அடைந்தும் கூட அந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைக்காமல் ரமதானுடைய மாதத்துடைய இரவு காலங்களை வீணடித்து யார் மோசமான நிலையில் நடந்து கொள்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுகின்றார்கள். அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்ற வார்த்தையை பேசுகின்றார்கள் என்றால்
அருமையான பெருமக்களே, மனதில் உறுதி இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக ஸலவாத்துகளை ஓத வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை நோக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், 30 நோன்புகள் யாரெல்லாம் எங்களுக்கு வர வேண்டும், 30 தராவியாவுடைய தொகை வர வேண்டும். அதை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அதை நாங்கள் அடைய செய்ய வேண்டும் என்று வரவேற்க வேண்டும். அதனால்தான் கண்மணி நாயகம் சொன்னார்கள், மன் ஃபரிஹ பி குதூமி ரமலான், ரமலான் வருகிறது என்று யார் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ, ரமலானுடைய மாதம் வரப்போகிறது என்று யார் சந்தோஷம் அடைகின்றார்களோ, ரசூல் சொன்னார்கள், ஹர்ரமஹுல்லாஹு அலைஹின்னார், நரக நெருப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு ஹராமாக்குகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால், அருமையான பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நோன்பு இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றது. இந்த நோன்பு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தானே அதற்கு கூலி தருகிறான் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். நோன்பு திறக்கும் நேரத்தில் நோன்பாளிகளுடைய அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று சொல்கின்றான். நோன்பாளிகளுடைய அந்த வாயில் வரக்கூடிய அந்த வாடையை நான் ரசிக்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான். இப்படியாக நோன்பாளிகளுக்கு என்று தனி ஒரு சுவனத்தை, ரய்யான் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவனத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று ஏராளமான நற்செய்திகளை ரப்புல் ஆலமீனாக வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹதீஸ் மூலமாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, இது எல்லாம் நோன்பாளிகளுக்கு இறைவன் சொல்லக்கூடிய விஷயம். நோன்பு வைக்கின்றோம் அல்லவா, வருடத்தில் 11 மாதங்களில் நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இறைப்பை காலை, மதியம், இரவு, அது போக இடையில் நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த இறைப்பை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அது பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு தஸீஹு, நீங்கள் நோன்பிருங்கள், ஆரோக்கியம் பெறுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் நோன்பு வைத்து ஆரோக்கியத்தை பெறுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். நோய்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நோயை பற்றி ஹஸரத் ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒரு யூதர் வந்தார். உங்களுடைய நபி எல்லா விஷயத்தை பற்றி பேசியிருக்கின்றார்களே, மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்க ஹஸன் பஸரி சொன்னார்கள், மருத்துவத்துடைய அடிப்படையான ஒரு விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளுக்கு சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி, உங்களுடைய மனிதனுடைய இறைப்பை, அந்த இறைப்பையிலிருந்து தான் ஆரோக்கியம் வருகிறது, அந்த இறைப்பையிலிருந்து தான் மனிதன் நோயாளியாகவும் மாறுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், மனிதனுடைய இறைப்பையில் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் அப்படியே ஒன்று சேர்கிறது. அந்த இறைப்பை நபிகள் நாயகம் சொன்ன அந்த உணவை போல அந்த இறைப்பை ஆரோக்கியமாக இருந்தால் அந்த இறைப்பைக்கு வந்து சேரக்கூடிய எல்லா நரம்புகளிலிருந்தும் ஆரோக்கியம் சென்று கொண்டே இருக்கும். அந்த இறைப்பை ஆரோக்கியம் இல்லாமல், அந்த உணவு பை இறைப்பை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் அது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அதன் மூலமாக சில நரம்புகள் மூலமாக உடல் முழுவதும் செல்லக்கூடிய எல்லா நரம்புகளும் நோய்வாய்ப்பட்டுவிடும் என்று இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னார்கள், மா பலக ஆரபியுன் விஆன் ஷர்ரன் மின் பத்னி பிஹஸ்னி இப்னி ஆதம். மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதி என்ன தெரியுமா? வயிறு நிறைய சாப்பிடுவது மனிதனுக்கு மிகப்பெரிய கெடுதி. இறைப்பை முழுவதும் வயிறு நிரம்ப தொண்டை வரை மூச்சு விடுவதற்கு கூட இடமில்லாத அளவிற்கு வயிறு நிரம்ப சாப்பிடுவதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உணவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் சாப்பிடக்கூடிய சமயத்தில் கூடிய இறைப்பை 3ஆக பிரித்துக் கொள்ளுங்கள்.
நபி சொன்னார்கள், ஃபசுல்சுஹு லிதுஆமிஹி, உங்களுடைய இறைப்பையில் மூன்றில் ஒரு பகுதி சாப்பாடு இருக்க வேண்டும், உணவாக இருக்க வேண்டும். வசுல்சுஹு லிஷராபிஹி, இன்னொரு பகுதி தண்ணீருக்காக வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றில் ஒரு பகுதி உணவு, மற்றொரு பகுதி தண்ணீருக்காக, தாகத்திற்காக தண்ணீர். பெருமானார் சொன்னார்கள், வசுல்சுஹு லிநஃபஸிஹி, இன்னொரு பகுதி காலியாக விட்டுவிடுங்கள். ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி தண்ணீருக்காக, இன்னொரு பகுதி காலியாக, மூச்சு விடுவதற்காக நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக பேசினார். இந்த வயிறு நிரம்ப சாப்பிடுவதன் காரணமாகவே மனிதர்களுக்கு ஏராளமான நோய்கள் ஏற்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக பேசினார். அதனால தான் சொன்னார்கள், நோன்பு வையுங்கள். அந்த நோன்பு வைப்பதன் காரணமாக இறைப்பை காலியாக கிடைக்கிறது. அந்த இறைப்பை எந்த உணவும் செல்லாமல் அந்த இறைப்பை சுத்தமாகிறது. அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும், அழுக்குகளும் வெளியாகி விடுகிறது. நீங்கள் நோன்பு வையுங்கள். நோன்பு வைக்கக்கூடிய சமயத்தில் தஸ்லீஹு, நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் என்று ஈருலக சக்கரவர்த்தி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்றால், அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. உணவு கிடைக்கிறது என்பதற்காக, நமக்கு முன்னால் உணவு இருக்கிறது என்பதற்காக சாப்பிட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது. காசு இருக்கிறது என்பதற்காக வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது. எவ்வளவுதான் உணவு நமக்கு முன்னால் இருந்தால் ஆரோக்கியம் வேண்டுமா? நமக்கு எவ்வளவு பிடித்த உணவாக இருந்தாலும் ஆரோக்கியம் வேண்டுமா? நபி சொன்னதை போல இறைப்பையில் கால் வயிறு உணவுக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி ஒரு பகுதி தண்ணீருக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி ஒரு பகுதி பசி இருக்கும் பொழுதே கை கழுவி எழுந்துவிட வேண்டும். வயிறு நிரம்ப சாப்பிடுவதன் காரணமாக என்னென்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்று மாமேரு ஹஜ்ரத் இமாம் அஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார். இந்த நோன்பு ஒரு மனிதனை எப்படி பக்குவப்படுத்துகிறது? இந்த நோன்பின் காரணமாக வயிறு புடைக்க சாப்பிட இல்லாமல், இந்த நோன்பின் காரணமாக வயிறு காலியாக இருக்கக்கூடிய சமயத்தில், இறைப்பை காலியாக இருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வளவு பெரிய பண்புகள், எவ்வளவு பெரிய நன்மைகள் ஏற்படுகிறது என்று ஹஜ்ரத் இமாம் அஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவர் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறார், அவருக்கு மந்த புத்தி ஏற்படும். இமாம் அஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், யாரு வயிறு நிரம்ப சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மந்த புத்தி ஏற்படும். எவ்வளவுதான் மனப்பாடம் செஞ்சாலும் சரிதான், மண்டையில உட்கார மந்தமாகவே இருப்பார். வேலை சுறுசுறுப்பாக இருக்காது. அதே மேலாக வயிறு நிரம்ப சாப்பிடாமல், நபிகள் நாயகம் சொன்னதை போல யார் சாப்பிடுகிறார்களோ அவருடைய அறிவின் வாசலை அல்லாஹ் திறந்து வைக்கின்றார். அவருடைய அறிவு நல்ல முறையில் வேலை செய்கின்றது. சிறிய வயதிலிருந்து பிள்ளைகளை அப்படியே பழக்க வேண்டும். அருமையான பெண்மக்களே, நாமும் அப்படி பழக வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இதுதான். அறிவு சீரிய முறையில் சீரிய சிந்தனை கிடைக்கிறது. இரண்டாவதாக இமாம் அஸாரி சொன்னார்கள், யார் வயிறு நிரம்ப சாப்பிடுகின்றார்களோ இறை சிந்தனை வராது, இறை வழிபாடுகள் வராது. தொழுகுன்னா மனசு வராது, தூக்கத்தான் மனசு வரும். திக்ரு செய்ய மனசு வராது, தூக்கத்தான் மனசு வரும். குர்ஆன் ஓத மனசு வராது, தூங்கிக் கொண்டே இருப்பதற்கு தான் மனசு வரும். ஏனென்றால் வயிறு ஃபுல்லா இருக்கு. வயிறு ஃபுல்லா இருப்பதன் காரணமாக இறை சிந்தனை வராது. அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள். இறை சிந்தனை வராது, இறை வழிபாடுகள் வராது. எனவே வயிறு நிரம்ப உண்ண வேண்டாம், பெருமானார் சொன்னதை போல உண்ணுங்கள் என்று இமாம் அஸாரி சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொன்னார்கள், வயிறு நிரம்ப சாப்பிடாமல் நபி சொன்னதை போல சாப்பிடும் பொழுதுதான் ஏழைகள் எப்படி பசியாக இருக்கிறார் என்று ஏழைகளுடைய பசியை நாம் உணர முடியும். கண்ணியமான குடும்பத்தில் வயிறு நிரம்ப காலை மாலை இரவு இடையில் வயிறு நிரம்ப சாப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றார். ஏழைகளுடைய பசியை அவர் உணர மாட்டார். பலஸ்தீன், காசா, லெபனான் போன்ற மக்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் எப்படி பசியில் இருக்கின்றார்கள் என்று, உணவு இல்லாமல் தவிக்கின்றார்கள் என்ற அந்த அருமை நமக்கு விளங்க வேண்டும் என்றால் நம் பசியை நாம் உணர வேண்டும்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுடைய பசியை நீங்கள் நினைக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அப்படி நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல வயிறு நிரம்ப சாப்பிடுவதன் காரணமாக மனிதனுடைய இன உறுப்புகள் எப்பொழுதுமே விழித்துக் கொண்டே இருக்கும். ஷஹவாத்துகள், மனோ இச்சைகள் நாம் ரசாயி பேசுகிறார்கள். வயிறு நிரம்ப சாப்பிடுவதன் காரணமாக அவன் பாவத்தின் பக்கம் சென்று விடுகின்றான், ஹராமான காரியங்களின் பக்கம் சென்று விடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல கால் வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், மீறி கால் வயிறு மூச்சு விடுவதற்காக இருக்கக்கூடிய சமயத்தில் அவனுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் ஹராமான காரியத்தின் பக்கம் செல்லாமல் சீரிய சிந்தனை இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார். மௌலானா ரஸாலி சொன்னார்கள், யார் பசித்திருப்பார்களோ அவர்களால் மட்டும்தான் இரவில் விழித்திருக்க முடியும். பசித்திருந்தால் மட்டும்தான் இரவில் விழித்து அவர்களால் இபாதத் செய்ய முடியும். தராவியாவுடைய தொழுகைக்கு வயிறு நிரம்ப சாப்பிட்டு வந்துட்டாக்கா கொட்டாயத்தான் வந்துட்டு இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய சமயத்தை வாயிலிருந்து கொட்டாயம் வந்துகிட்டே தான் இருக்கும். பசித்திருக்கக்கூடிய சமயத்தில் ஒருவனுக்கு பதவி வர வேண்டும் என்றால் சொல்வார்கள், பதவிங்கிற வார்த்தை மூன்று எழுத்து இருக்கிறது. பதவி, பசித்திருத்தல். தா என்ற வார்த்தை தனித்திருத்தல், வி என்ற வார்த்தை விழித்திருத்தல். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், தனித்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். விழித்திருக்க வேண்டும், தனிமையில் விழித்து அல்லாஹ்விடத்தில் அழகு பிரார்த்தனை செய்ய வேண்டும். பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல், இந்த மூன்றும் யாரிடத்தில் வருகிறதோ அவர்கள் தான் உலகத்தில் பதவி இல்லை, உலகத்தில் பதவி இல்லை, அல்லாஹ்விடத்தில் பதவியை அடைய முடியும். இந்த பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல் இந்த மூன்றும் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் என்று இமாம் ஹஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது மட்டும் இல்லாமல் சொன்னார்கள், இறுதியாக வயிறு உடைக்க சாப்பிடுவதன் காரணமாக பணிவு ஏற்படாது, திமிரு தான் ஏற்படும். வயிறு பெருமானாருடைய உணவை போல இருக்கக்கூடிய சமயத்தில் பணிவு ஏற்படும். வயிறு உடைக்க சாப்பிடுவதன் காரணமாக திமிரான பேச்சுக்கள், திமிரான செயல்கள் ஏற்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு இணங்கத்தான் எதிர்நோக்கி வரக்கூடிய ரமலான். இந்த ரமலானை நோன்பு வைக்கின்றோம் அல்லவா, உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் நோன்பு வைப்பது மிகப்பெரிய ஆரோக்கியம். நான் சொல்லவில்லை, நபி சொன்னார்கள், சூமு தஸீஹு, நீங்கள் நோன்பு இருங்கள், ஆரோக்கியத்தை பெறுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் எதிர்நோக்கி வரக்கூடிய ரமலானை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று இரவு காலத்திற்கு வணங்கி பகல் காலத்தில் நோன்பு நோற்று இந்த நோன்பை நம்முடைய உள்ளத்திற்கு ஒளியாகவும் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு நோன்பாகவும் ரப்பல் ஆலமீன்